இப்ப நம்ம பார்க்க போற படம் தான் 2025ல ரிலீஸ் ஆன சுபம்ங்கிற அந்த படம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே இது ரொம்ப வித்தியாசமான படமா வந்திருக்கு. இதை நம்ம சமந்தா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல கெஸ்ட் ரோலும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாருக்குமே இரவு 9 மணிக்கு மேல சீரியல் பார்க்கறதுனால பேய் பிடிக்குது. இதனால அவங்க கணவர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த பேயை விரட்ட அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனே. ஒரு காமெடி அண்ட் த்ரில்லர் பிலிமா இது இருக்கும். சரி வாங்க, நான் ரொம்ப பேசி போர் அடிக்கல, வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே டிஸ்டிவி குமார்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அவங்க பாட்டிக்கு உடம்பு முடியல போல, சுத்தி உட்காந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒய்ஃப்ட பால் எடுத்துட்டு வர சொல்றான். பாட்டி நல்லபடியா அமுச்சு விட்டுருவோன்னு அவங்க ஒய்ஃபும் பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. பால் எடுத்துட்டு வந்து கொடுத்தோன்னா பாட்டிக்கு ஊத்த போகும்போது கரெக்டா 9 மணி ஆகுது. அவங்க ஊர்ல உள்ள மணி கூண்டு கரெக்டா அந்த சவுண்ட் கொடுத்தோன்னே அவங்க பாட்டி கரெக்டா டிவியை பார்க்க கையை காமிச்சு டிவியை போட சொல்லுது. உடனே அவங்க ஒய்ஃபும் போய் டிவியை போட்டதுக்கு அப்புறம் பாட்டியும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா சீரியல் பார்க்க ஆரம்பிக்குது. சீரியலோட ஓப்பனிங் சீனே ஒருத்தன் வீட்டுக்கு அதை திறந்துட்டு வேகமா உள்ள போறான். இவன் தான் அந்த சீரியலோட ஹீரோ போல. இவன் பேரு ராஜா பாபுவான். இவன் சீதா மகாலட்சுமின்னு சொல்லிட்டு இவன் மனைவியை கூப்பிட்டுட்டே உள்ள போறான். பார்த்தா அவன் மனைவி அங்க இல்ல. அதுக்கு பதிலாக அவங்க அம்மா ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அந்த சீட்டை ஓபன் பண்ணி பார்த்தா என்னை தேடாதீங்கன்னு சொல்லி அவன் ஒய்ஃபை எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இதை பார்த்து ஷாக் ஆன அவன் ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறான். இதோட நாடகம் தொடரும்னு சொல்லி முடிச்சிடறான். உடனே அந்த பாட்டியும் கிளம்பி டென்ஷன் ஆகி எத்தனை நாள் அந்த சீரியலை ஓட்டுவீங்கன்னு கத்துது. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேர் தான் சீனிவாசன். இவர் ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டரா இருக்காரு. இவருக்கு என்ன வேலைன்னா டெய்லியுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாரு. இந்த ப்ரோக்ராம் மூலியமா மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பரிசு கொடுப்பாரு. அப்படி என்னடா ப்ரோக்ராம்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு பாட்டு போடுவாரு. அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து கேள்வி கேட்பாரு. எந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாருன்னா, அதுல ஹீரோயின் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஹீரோ என்ன கலர் சாக்ஸ் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான கேள்வி எல்லாம் கேட்பாரு. இது யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லாதனாலே எல்லாருக்கும் பரிசு கொடுக்காம ஏமாத்திட்டு இருப்பாரு. இவர் இந்த மாதிரி கேபிள் டிவி ஆபரேட்டரா இருக்கிறதா இவரோட வேலை. நம்ம ஹீரோவுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் இந்த வெங்கடேஷ். இவன் எப்படின்னா அவங்க ஒய்ஃபை எப்பயுமே கோவமா பேசிக்கிட்டே இருப்பான். அதோட அதிகாரமாவும் பேசிக்கிட்டே இருப்பான். அதனாலே இவங்க ஒய்ஃப் எப்பயுமே பயந்துகிட்டே இருப்பாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு தான் ஷாஜகான். இவன் அதே ஊர்ல ஒரு பொட்டி கடை வச்சிருக்கான். இவன் அவன் அளவுக்கு இல்லைனா கூட அவங்க ஒய்ஃபை எப்பயுமே இவனும் ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டே இருப்பான். மிரட்டுறதுனா நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ வெளில எங்கேயும் போக கூடாது, நீ வீட்லயே இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோக்கு பொண்ணு பார்க்கற சீனு. ஹீரோட அம்மாவும் அப்பாவும் பொண்ணோட வீட்டுல உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பேர் என்னன்னு பார்த்தா ஸ்ரீவள்ளி. இவங்க பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. பொண்ணு பாக்குற டைம் ஆயிடுச்சு. ஆனா ஸ்ரீவள்ளி இன்னும் வீட்லயே இல்ல. ஸ்ரீவள்ளி எங்கன்னு பார்த்தா வந்துட்டு இருக்கா, உடனே வந்துருவா அப்படின்னு சொல்லி பொண்ணோட அம்மா சமாளிக்கிறாங்க. மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஒரு வழியா ஸ்ரீவள்ளி எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளையும் பொண்ணு தனியா பேசணும்னு 2 பேரும் மாடிக்கு அமுச்சு விடுறாங்க. 2 பேரும் மாடிக்கு போய் பேசுவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோ டாபிக் ஸ்டார்ட் பண்றாரு. ஏன் வீட்டு மேல பிளாஸ்டிக் டேங்க் வச்சிருக்கீங்க, சிமெண்ட் டேங்க்ல கட்ட வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் லைஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியில தண்ணி தொட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஆயிருது. இதுலயே டைம் எல்லாம் ஓடிடுது. கீழே உள்ளவங்க வாமா டைம் ஆச்சுன்னு கூப்பிடுறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. ஹீரோ கீழே போகும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே அடைச்சலான்னு அவனோட சம்மதத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க. உடனே ஹீரோவும் ஹாப்பி ஆயிடுறாரு. இப்ப ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எங்க அம்மா ஹீரோட்ட சொல்றாங்க, உனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் டென்ஷன் ஆகுறாரு. இல்ல இல்ல, எனக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சு போச்சு, அந்த பொண்ணையே பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வேகமா வெளில கிளம்பி வராரு. எங்க போறாருன்னு பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவரோட கல்யாண விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு ஆசையா போயிட்டு இருக்காரு. போற வழியில பார்த்தா குமாருங்கிற ஒருத்தவன் டிஷ் டிவி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். இவர் கேபிள் டிவி ஆபரேட்டருங்கிறனால அவனை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. இந்த குமாருங்கிறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஓப்பனிங் சீன்லயே ஒரு பாட்டி முடியாம இருக்கும், அவன் பேரனா பக்கத்துல உட்காந்துருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த குமார். அவன் தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான் போல. இதை பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு டென்ஷன் ஆகிறாரு. டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த வெங்கடேஷும் ஷாஜகானும் தான். இவங்க 2 பேருமே உட்கார்ந்து இருக்காங்க. அங்க போய் இவர் கல்யாணம் ஆகிறத பத்தி ரொம்ப சந்தோஷமா அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டேய் ஒய்ஃப்ட ரொம்ப சிரிச்சு எல்லாம் பேசாத, எப்பயுமே ஒய்ஃபை நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோ உடனே அப்செட் ஆகி அப்படியே ஒரு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே எங்க ஒய்ஃப் எவ்வளவு கண்ட்ரோலா வச்சுட்டு இருக்கோம் அவங்க பண்றதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே அங்க கட் பண்ணா ஹீரோட கல்யாணத்தை காமிக்கிறாங்க. ஹீரோட கல்யாணத்துல ஹீரோயினுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேக்கப் பண்றதெல்லாம் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, வெங்கடேஷ் ஷாஜகான், அவங்களோட ஒய்ஃப் தான். ஒருத்தவங்களோட பேரு சரிதா, இன்னொருத்தவங்களோட பேரு காயத்ரி. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீ இப்பவே ஹஸ்பண்ட் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ, இல்லைன்னா அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லி இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீவல்லிக்கு. இப்ப கல்யாணத்தை காட்டுறாங்க. கல்யாணத்துல சீனிவாசன் வந்து ஸ்ரீவல்லி கூட ஜாலியா சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் பேசிக்காவே ஒரு சாஃப்ட் கேரக்டர் இருக்கிறதுனால அவர் ஒரு மாதிரி சிரிச்சு ஜாலியா இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, டேய் கொஞ்சமாச்சும் ஆல்ஃபா மேலுமே நடந்துக்குன்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க. இப்ப பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் சீன் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல சீனிவாசன் உள்ள இருந்துட்டு இருக்காரு. ஸ்ரீவல்லி பொறுமையா உள்ள வராங்க. வந்தோன்னு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா காலில் உழுவாரு பார்த்து சீனிவாசன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஸ்ரீவல்லி ஸ்ட்ரைட்டா போய் பெட்ல உட்காந்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டே இருக்காரு. அப்புறமா பார்த்தா பக்கத்துல இருந்த பாலை குடிச்சிட்டு பழத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவரு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இப்ப ஸ்ரீவல்லி ஸ்ட்ரைட்டா போய் ரிமோட் எடுத்து டிவியை போடுறாங்க. டிவி போட்டோன்னா சீனிவாசன் கேட்கிறாரு, இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு நீ என்ன போய் டிவி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இதெல்லாம் காதுல வாங்காம வாயில கையை வச்சு அமைதியா இருன்னு சொல்லிட்டு டிவி பார்க்க உட்காந்துட்டாங்க. இவரும் கடுப்பாகி படுத்துறாரு. இப்ப காலையில சீனிவாசன் உட்காந்து தோசை சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸ்ரீவல்லி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க போல. அங்கேருந்து வந்து சீனிவாசன் பக்கத்துல உட்காந்து என்ன டிராப் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அத்தை தோசை சுட்டு வந்து சீனிவாசனுக்கு வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட அத்தை எனக்கு 2 தோசை சுட்டு தாங்க அத்தை, நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீவல்லி ஆபீஸ்ல டிராப் பண்றதுக்காக சீனிவாசன் பைக்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா அந்த டிஷ் டிவி குமார் வந்து கேபிள் டிவியை வந்து கலாய்க்கிற மாதிரி இந்த கட் அவுட் எல்லாம் வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்து சீனிவாசன் உண்மையில கடுப்பா வராரு. போய் அவன்கிட்ட போய் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணன்னு கேட்கறாரு. அவனும் ஏன் என் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு பிடிக்கலையா, அதுக்காக தான் இப்பெல்லாம் வந்து பேசுறீங்களா, உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசுறான். உடனே ஸ்ரீவல்லி என் புருஷன் ஸ்டாஃப் கார்னர் மாதிரி தெரியும், ஆனா உள்ள ரொம்பவே ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சண்டை போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உடனே வேணாம் நம்ம சண்டை வேணாம் வான்னு சொல்லிட்டு சீனிவாசன் ஸ்ரீவல்லியை கூட்டு போயிடுறாரு. இப்ப பைக்ல வரும்போது சீனிவாசன் ஸ்ரீவல்லிட்ட கேட்டுட்டே வராரு, நீ என்னோட பெரிய தைரியசாலியா இருப்ப போல எல்லாத்தையும் சண்டைக்கு போற அப்படின்னு ஸ்ரீவல்லி சொல்றாங்க. ஆமா நான் ஸ்கூல் படிக்கும் போது பாட்டு காம்படிஷன்ல சில பசங்க என்ன கலாச்சாரம் நான் அவங்களை அடிக்கவே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சீனிவாசனும் அப்படியே கேட்டுட்டே வராரு. வந்து அவன் ஆபீஸ்ல வந்து விட்டுறாரு. விட்டு இறக்கி விட்டுட்டு கேட்கறாரு, நீ பாடுவியா, நீ பாடுறதே இப்படிதான் சொல்லியிருக்க, நீ எனக்கு பாட்டு பாடி காமிக்கிறியா அப்படின்னு. இல்ல நான் நைட்டு வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு ஆபீஸ் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே சீனிவாசன் கிளம்பிடுறாரு. இப்ப நைட்டு காட்டுறாங்க. ஸ்ரீவல்லி வந்து சீனிவாசன் கிட்ட கேபிள் டிவி பிசினஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம்னு ஐடியாலாம் சொல்றாங்க. உடனே சீனிவாசனுக்கு அதெல்லாம் பிடிக்கல. இவங்களுக்கு இந்த மாதிரி யார் ஐடியா சொன்னாலுமே பிடிக்காது. உடனே இதை பத்தி நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் நீ சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்ரீவல்லிட்ட சீனிவாசன் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே சீனிவாசன் டென்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு மூட மாத்திரமேன்னு சொல்லிட்டு காலையில நீ பாடுறேன்னு சொன்னில இப்ப எனக்கு பாடி காட்டுறியா அப்படின்னு கேட்டோன்னே இவங்களும் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட ஆரம்பிச்சோன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே சவுண்டு காணும். எங்கன்னு பார்த்தா அவங்க நேத்தி மாதிரி இன்னைக்கு சீரியல் பார்க்க போய் உட்காந்துறாங்க. ஹீரோ உடனே டென்ஷன் ஆகி போய் கேட்கறாரு, நேத்தி தானே சீரியல் பார்த்தேன், இன்னைக்கு சீரியல் பார்க்கணுமா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு பதிலே சொல்லாம சீரியலே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கடுப்பான ஹீரோ டிவியோட ஒயரை பிடிச்சி புடுங்குறாரு. புடுங்கிட்டு திரும்பி பார்த்தா சடனா ஃபேஸ் கிட்ட வந்து ஹீரோயின் நிக்கிறாங்க. உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பிளக் ஒயரை திரும்பி புடுங்கி ஹீரோயினே சொருகுறாங்க. சொருவிட்டு திரும்பி போய் உட்காந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே ஹீரோவும் டென்ஷன் ஆகி கத்துறாரு. இதுக்கு உடனே அங்க வெயிட்டான கட்டில் இருக்கும்ல, மரக்கட்டில், அதை பிடிச்சி ஒரே தள்ளுறாங்க. ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லாமா வேணாமான்னு தயங்கிட்டே இருக்காரு. பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஷாஜகான் சொல்றாரு, நேற்று என் ஒய்ஃப் சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரிமோட்டை வாங்கினேன், அதுக்கு டென்ஷன் ஆகி என்ன ஒரே அடியா அடிச்சு பறக்க விட்டாங்க, நான் போய் கீழே போய் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோவும் உடனே நம்மளுக்கு நடந்த மாதிரி தான் இவருக்கு நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது நம்ம வெங்கடேஷ் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு, எனக்கெல்லாம் இப்படி நடந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா, என் ஒய்ஃப் எல்லாம் நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கெத்தா பேசிட்டு இருக்காரு. ஆனா இவர் நைட்டு ஒரு வாரமா நைட் ஷிஃப்ட் தான் போயிட்டு இருக்கிறாரு. இதனால இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல போல. சீனிவாசனும் ஷாஜகானும் சொல்றாங்க, நீ ஈவினிங் வீட்டுல இருக்கிறது இல்ல, அதனால உனக்கு என்ன நடக்குது தெரியாம இருக்கலாம் அப்படின்றாங்க. உடனே கடுப்பான வெங்கடேஷ் சொல்றாரு, டேய் நீ நான் லீவ் போடுறேன், நீங்க வேணா என் வீட்டு பேர் இருந்து பாருங்கடா அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு நீங்க வீட்டுல இருக்காரு. வீட்டுல இருக்கிறது சும்மா இல்லாம ஒய்ஃபை வேலை வாங்கிட்டே இருக்காரு. அது செய் இது செய்ய மிரட்டி மிரட்டி வேலை வாங்கிட்டே இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் செஞ்சுட்டே இருக்காங்க. கரெக்டா டைமும் 9 ஆகுது. காயத்ரியை போய் உள்ள ஏதோ எடுத்துட்டு வர சொன்னாரு. உள்ள போன அவங்க சொன்னதை எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா சேரை எடுத்துட்டு வந்து கரெக்டா டிவி முன்னாடி போட்டு உட்காந்து அந்த சீரியல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டென்ஷன் ஆன இவரும் அவங்க முன்னாடி வந்து நான் சொன்னதே கேட்க மாட்டியான்னு கத்துறாரு. அதை கூட காதல் வாங்காம அவங்க டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவங்க கையில இருந்த ரிமோட்டை பிடிச்சி வெங்கடேஷ் கீழே பிடிச்சி அடிக்கிறாரு. பேட்டரிலாம் ஃப்ரிட்ஜுக்கு அடியில ஓடி போயிடுது. உடனே இவங்க டென்ஷன் ஆகி வெங்கடேஷ் கழுத்தை பிடிச்சி தூக்கி செவுத்துல அடிக்கிறாங்க. இவரும் உடனே பயந்து கீழே போய் விழுந்துடுறாரு. அடுத்தது பார்த்தா ரிமோட்டுங்கன்னு காயத்ரி போய் வெங்கடேஷ்ட கேட்கறாங்க. இவர் ரிமோட்டை தூக்கி போட்டதுல பேட்டரிலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு ஃப்ரிட்ஜ் அடியில போயிடுச்சு. உடனே இவரும் போய் தேறாரு, கிடைக்கவே இல்லை. அதுக்குள்ள அவங்க கோவமா இவர் ஏதோ பண்ண போற மாதிரி வராங்க. உடனே வெளில இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடியாந்து அந்த ரிமோட்டையும் பேட்டரியும் எடுத்து செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே பழையபடியே காயத்ரி போய் டிவி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க உட்காந்து. இவரும் பயந்து போய் உட்காந்துருக்காரு வெங்கடேஷும். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம ஒய்ஃப்ஸ் எல்லாம் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க, ஒருவேளை ஏதாவது வெளியில போகும்போது மாந்திரிகம் பண்ண பொருள் எதுவும் மிதிச்சிருப்பாங்களோ, இல்ல பேய் இது பிடிச்சிருக்குமோ அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தா ஹீரோ அம்மா சொல்றாங்க,
உன் ஒய்ஃப் என்ன மதிக்கவே மாட்டா, நான் நேத்து கூப்பிட்டேன், கூப்பிடும் போது காதுலயே வாங்காம டிவி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் நீங்க எத்தனை மணிக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் 9 மணிக்கு கூப்பிட்டேன்னு சொல்றாங்க. சொன்னா நீங்க 9 மணிக்கு கூப்பிட்டா அவ திரும்பியே பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேருமே ஒய்ஃப்ஸுக்கு ரொம்ப பயந்து போயிருக்கானோ. ஒய்ஃப் நார்மலா என்ன பேசினாலும் பயந்து பயந்து செய்யறானோ. ஒரு நாள் நைட்டு ஹீரோ எங்கேயோ வெளில போலான்னு சொல்லிட்டு வெளில வராரு. வெளில வந்து பார்த்தா ஊர்ல உள்ள ஆம்பளைங்க எல்லாமே வெளில தான் நிக்கிறானோ. ஏன்னு பார்த்தா இவர் வீட்டுல மட்டும் இந்த பிரச்சனை இல்ல, அந்த ஊர்ல உள்ள எல்லா ஒய்ஃபுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு போல. சரி அடுத்த நாள் பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கும் போது பாக்குறாங்க, இவங்க அடி வாங்கினதை வெளில சொன்னா அசிங்கம்னு நினைச்சுக்கிட்டு இவன் எவனுமே சொல்ல மாட்டானோ வெளில. ஆனா ஊர்ல உள்ள எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஸ்ரீவல்லியும் ஹீரோட்ட போய் கேக்குறாங்க, ஏன் என்ன விட்டு விலகி விலகி போறீங்க, ஏன் என்கிட்ட முன்ன மாதிரி நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சீனிவாசனும் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இப்ப இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, ஊர்லயே ஒரு சாமியார் லேடி இருக்காங்களாம், அவங்கள பார்க்க போயிட்டு இருக்காங்க. அங்க போனா மாயான்னு ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. அந்த ரோல தான் நம்ம சமந்தா கெஸ்ட் ரோலா பண்ணிருக்காங்க. இவனும் ஒய்ஃப்ட அடி வாங்கினதை சொல்ல அசிங்கப்பட்டுட்டு உட்காந்துருக்கானோ. உடனே மாயாவும் கையை காமிச்சு 9 மணி பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஆமா ஆமான்னு இவனும் தலையாட்டுறானோ. உடனே அது என்ன பிரச்சனை எனக்கு தெரியும், என்கிட்ட ஒரு கெமிக்கல் இருக்கு, அதை வாங்கிக்கங்க அப்படின்றாங்க. உடனே இவனும் எவ்வளவு விலைன்னு கேட்டு உடனே அதை வாங்கிக்கிறானோ. வாங்கிட்டு அதை என்ன பண்ணணும்னு கேட்கறானோ. உடனே மாயாவும் சொல்றாங்க, உங்க ஒய்ஃபோட தலைமுடியை கட் பண்ணி இதுல போட்டா உங்க ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவனும் வாங்கிட்டு போயிட்டு சரின்னு சொல்லிட்டு போறானோ. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் அவங்க ஒய்ஃப்லாம் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. சீரியல் பார்க்க ஆரம்பிச்சோன்னா இவனும் அவங்க ஒய்ஃபுக்கே தெரியாம அவங்க தலைமுடி எடுத்துடணும்னு சொல்லிட்டு பயந்து பயந்து எப்படியோ ஒரு வழியா தலைமுடியெல்லாம் எடுத்துடுறாங்க. அந்த கெமிக்கலை ஒரு இதுல ஊத்தி அந்த முடியை போட்டா ஒண்ணுமே ரியாக்ஷன் ஆகல. இவனும் ரொம்ப நேரமா பாக்குறானோ, ரியாக்ஷனே ஆகல. உடனே டென்ஷன் ஆகி நம்ம காசுல ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை தூக்கி கீழே ஊத்துறானோ. ஊத்துனோன்னு பார்த்தா ஒரு புகை வருது. அந்த புகை எல்லாமே வீடு முழுவே டிராவல் ஆகுது. இப்ப அவங்க ஒய்ஃப் உட்கார்ந்துருக்க இடத்துக்கும் அந்த புகைலாம் போகுது. போறத பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவங்க ஒய்ஃப் எல்லாம் பாட்டி மாதிரி தெரியுறாங்க. அந்த பாட்டி வேற யாருமே கிடையாது, இவங்களோட செத்து போன பாட்டி தான். அதுதான் அங்க தெரியுறாங்க. இவனும் ஷாக் ஆகி நிக்கிறானு. இதோட இப்ப இன்ரோல் போட்டுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எங்க பாட்டி சாவறதுக்கு முன்னாடி சீரியல் பார்ப்பாங்க, அதனாலதான் செத்ததுக்கு அப்புறமும் இப்ப வந்து சீரியல் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானோ. இந்த விஷயம் எப்படியோ டிஸ்டிவி குமாருக்கு தெரியுது. அவனும் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், எனக்குலாம் இந்த பிரச்சனையே இல்ல, எங்க பாட்டி இன்னும் 10 வருஷத்துக்கு கல்லு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருக்கிறான். இப்ப ஒருத்தவன் தாயத்தை வித்துட்டு வரான். உங்க ஒய்ஃப்ட இருந்து தப்பிக்கணுமா, அப்ப இந்த தாயத்தை வாங்கி கட்டிக்கங்க அப்படின்ற மாதிரி வித்துட்டு வரான். இவனும் எப்படியாச்சும் நம்ம எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கானோ. பக்கத்துல இருக்கிற டீ கடையில டிவி ஓடுது. நீ நானும் பந்தங்கிற சீரியல் 3 நாள்ல முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. இவனும் ஹாப்பி ஆயிரானோ. எப்படியோ 3 நாள்ல இந்த சீரியல் முடிஞ்சிடும், அப்ப நம்ம ஒய்ஃபை பிடிச்சிருக்க பாட்டி பேயெல்லாம் எப்படியோ நம்ம ஒய்ஃபை விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கானோ. அன்னைக்கு நைட்டே சீரியல் இவனும் உட்காந்து பாக்குறானோ. அப்படியே மெதுவா 2 நாள் முடியுது. 3ஆம் நாள் வந்தோன்னா சரி அப்பா இனியோட முடிய போன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கானோ. அதே மாதிரி பாட்டி பேய்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நைட்டே சீரியல் இவனும் உட்காந்து பாக்குறானோ. லாஸ்ட் எபிசோட்ல ராஜா பாபு எப்படியோ ஒரு வழியா சீதா மகாலட்சுமியை கண்டுபிடிச்சிடறான். அவள்கிட்ட வேகமா ஒடியாடுறான். ஒடியாந்து உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன், உன்னை நான் ரொம்பவே நேசிக்கிறேன் அப்படி அப்படின்னு லவ் டைலாக்லாம் பேசிட்டு இருக்கிறான். இவன் பேசிட்டு இருக்கும் போதே மேல இருந்து மரக்கில முடிஞ்சு இவன் தலையில விழுவுது. விழுந்தோடனே அவன் மயங்கி விழுந்துடுறான். உடனே சீதா மகாலட்சுமி அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றா. பண்ணி இவன் கிளம்பினோடனே பாக்குறான். நீ யாருன்னு கேட்கறான். உடனே சீதா மகாலட்சுமிக்கு ஒரு பெரிய ஷாக்கு. பார்த்தா இவன் பழசெல்லாம் மறந்துடான் போல. இவங்க என்ன சொன்னானோ, இன்னைக்கு இந்த சீரியல முடிக்கிறது தானே சொன்னானோ. உடனே இந்த ஹஸ்பண்ட் எல்லாம் உடனே ஷாக் ஆயிட்டானோ. இவங்க என்ன திரும்பி கண்டினியூ பண்ற மாதிரி போறானோ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி உட்காந்துருக்கானோ. இப்ப இந்த ராஜாபாபுவை காட்டுறாங்க. இவன் எப்படி கியூர் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து பழசெல்லாம் மறந்து போயிடுச்சான். ஆனா அதாவது 2 வருஷத்துக்கு உட்பட்டது மட்டும் மறந்து போயிடுச்சான். அதுக்கு முன்னாடி எல்லாம் நாம இருக்கான். அப்ப அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது என்னன்னா, அப்பதான் இவளை சீதா மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணியிருப்பான். கல்யாணம் பண்ண புதுசுல இவளை வந்து கொடுமைப்படுத்திருப்பான். இப்ப பழையபடி திரும்பியும் அதே மாதிரி வெறுப்பா பேசுறான். அந்த மாதிரி காமிச்சோன்னே இவனும் ஹஸ்பண்ட் எல்லாமே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா திரும்பி இவனு 1000 எபிசோடு இழுத்துருவான்னு சொல்லி ரொம்பவே புலம்புறானோ. இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு, நம்ம மாயாட்டே போய் ஐடியா கேட்போம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒன்னா மாயாட்ட போலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்கானோ. இப்ப மாயாட்ட போய் கேட்டதுக்கு மாயா என்ன சொல்றாங்கன்னா, அந்த சீரியல்ல எப்ப சுபம்னு முடிக்கிறாங்களோ அப்பதான் அவங்க ஒய்ஃப்ட உள்ள பேய் எல்லாமே போகும், இல்லைன்னா அது வரையும் போவாது அப்படின்றாங்க. உடனே ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே கேட்கறானோ, இல்லைன்னா நாங்க இந்த மாதிரி தான் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு போய் பாக்குறாரு. போனா ஹீரோ போயிட்டு ஹீரோயின் பக்கத்துல படுத்திருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா அவங்க பாட்டி படுத்திருக்க மாதிரியே இருக்கு. உடனே பயந்துகிட்டு இவரும் கீழே இறங்கி படுத்துறாரு. இதை நோட் பண்ண ஹீரோயினும் ஏன் இவர் கீழே போய் படுக்கிறாருங்கிற மாதிரி சந்தேகமாவே பாக்குறாங்க. இப்ப நம்ம ஸ்ரீவல்லியும் அடுத்த நாள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாங்க.
ஸ்ரீவள்ளி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்க அம்மா சொன்னதுனாலதான் இவர் நம்மளை விட்டு விலகி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாங்க. ஆனா நம்ம ஸ்ரீவள்ளிக்கு சமைக்கவே தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சமைப்போம்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப கையை சுட்டுக்கிறாங்க. கையை சுட்டுக்கிட்டோன்னா உடனே ஹீரோ வந்து என்ன ஆச்சுன்னு பாக்குறாரு. பார்த்தா கையை சுட்டுக்கிட்டோன்னா நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூட்டு போறாரு. பார்த்தா நீங்க என்னை விட்டு விலகி போறீங்களா, நான் வேலை செய்யறதுனால தானே என்னை விட்டு விலகி போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிடலாமான்னு பாக்குறாரு. அப்புறமா பாத்துட்டே இருக்கிறாரு. ஒரு வழியா இப்ப ஹீரோ உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. உனக்கு என் பாட்டி பை தான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் நீ வந்து 9 மணிக்கு மேல சீரியல் போட்டாலே இந்த மாதிரி ஆயிடுற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு இந்த கட்டுல நீ தான் நவுத்துன அப்படின்னு சொன்னதுக்கு நான் எப்படி நவுத்த முடியுங்கிற மாதிரிலாம் ஹீரோன் கேக்குறாங்க. நீ தான் நவுத்துனன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சோன்னா பார்த்தா கரெக்டா பேய் வந்துருது. என்னடான்னு பார்த்தா மணி கரெக்டா 9 ஆயிருது. சீரியல் பார்க்க பேய் வந்துருச்சு. உடனே இவரை தள்ளி விட்டுட்டு அந்த கட்டிலையும் நவுத்தி விட்டுருது. போய் உட்காந்து திருப்பி பழையபடி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருது. சீரியல் முடிஞ்சோன்னு பார்த்தா ஹீரோயின் நார்மல் ஆயிடுறாங்க. நார்மல் ஆயிட்டு பாக்குறாங்க இவ தான் அந்த கட்டுல தள்ளி விட்ட மாதிரி தடம் இருக்குது. இவளுமே ஒரு வேளை சந்தேகப்படுறா, நம்ம தான் ஒரு வேளை கட்டுல தள்ளி விட்டுருப்போமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சந்தேகப்படுறா. இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்ரீவள்ளி போயிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, காயத்ரி, ஃபரிதா, அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்களுக்கு எதுவும் ஆகலையே, நாங்க டயர்டாகி தூங்கிடுவோங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க இல்ல நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் போட்டு அடிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி உண்மையெல்லாம் சொல்றாங்க. உடனே இவங்களும் நம்ம ஹஸ்பண்டை நம்ம அடிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாரு, நான் என் ஒய்ஃப்ட்ட உண்மையை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நம்மளால கஷ்டப்பட முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான வெங்கடேஷ் வந்து டென்ஷனா ஏன்டா இந்த மாதிரி சொன்னா இப்ப நம்ம ஒய்ஃப்ல நம்மள மதிப்பாங்களா அப்படின்ற மாதிரி டென்ஷனா இவர்கிட்ட சண்டைக்கு போறாரு. இவரும் ஹீரோவும் உடனே அழுகுறாரு, இது எத்தனை நாளைக்கு சொல்லாம இருப்ப அப்படின்ற மாதிரி என் கஷ்டத்தை புரிஞ்சுங்கடான்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமா பேசுறாரு. உடனே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. இதுக்கு இவங்க ஒய்ஃப்லாம் சரி இதை ஓவர் கம் பண்றதுக்கு வேற ஏதாச்சும் ஐடியா வேற சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க பண்ணி பார்த்துட்டோமா, இதெல்லாம் எதுவும் செட் ஆகல அப்படின்ற மாதிரி உங்க ஒய்ஃபுக்கு சொல்றானோ. சரின்னு சொல்லிட்டு சீரியல் பார்க்கும் போது இந்த ராஜா பாபு வந்து சீதா மகாலட்சுமி அடிக்கிற மாதிரி சீன் வருது. அந்த சீனை பார்த்தோம்னா பாட்டி பையங்க எல்லாருமே இந்த புருஷங்களை போட்டு துவைக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டு இவனால ஒண்ணுமே பொறுத்துக்க முடியல. இதை போய் அடுத்த நாள் பார்த்தா இது எப்படியாச்சும் நம்ம நிறுத்தியே ஆகணும்டான்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கானோ. இப்ப இந்த ராஜா பாபு கேரக்டருக்கு ஒருத்தர் பண்ணியிருப்பார்ல, அவர் ஒரு ஷோல பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. பேட்டி கொடுக்கறத பார்த்தோன்னே இந்த 3 ஒய்ஃபும் உடனே அவர் கால் பண்றாங்க. காலும் கனெக்ட் ஆகுது. இவங்க அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி சீதா மகாலட்சுமி அடிக்கிற மாதிரி நிறைய சீன் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி பார்த்தாதான் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க, அதனாலதான் அந்த மாதிரி சீன்ஸ் நாங்க எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் நீங்க எடுக்காதீங்கிற மாதிரி இந்த 3 ஒய்ஃபும் ரொம்ப கோபமா பேசுறாங்க. உடனே இவரும் இல்ல நான் அப்படிதான் எடுப்பேன், என்ன பண்ணுங்க மாதிரி அவரும் கோபமா பேசிட்டு அந்த பேட்டியை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்த ஹஸ்பண்ட்ஸும் ஐயோ இவனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம இவனும் ரொம்ப பயந்து பார்த்துட்டு இருக்கானோ. இப்ப நம்ம ஹீரோக்கு இந்த மாயா சொன்னதெல்லாம் நினப்பு வருது. எப்ப இந்த பாட்டி பை எல்லாம் போகும்னா இந்த சீரியல் முடிஞ்சாதான் போகுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்றாரு, நான் ஏன் நம்ம சீரியல்ல நம்மளே ஒரு ஃபேக்கா ஒரு சீரியலா எடுக்கக்கூடாது, நான் டிஷ் டிவி ஆப்ரேட்டர் தானே, என்னால இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, எப்படா பண்ண முடியும், அதுல நடிச்ச சீரியல் ஆக்டர்ஸ் எப்படி நம்ம இதுல நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, லோக்கல்ல உள்ள ஆளை வச்சு இந்த பாட்டி பையெல்லாம் நம்ம ஏமாத்திடலாம் அந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. சொன்னாலுமே ஃப்ரெண்ட்ஸால ஏத்துக்க முடியல, இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே அப்படின்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன சொல்றீங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த லோக்கல் டிராமா டீமை வர வச்சிடறாங்க. வர வச்சோன்னா அதுல உள்ள போட்டோகிராஃபர் கேட்கறாரு, இப்ப எப்படி ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவர் சுச்சுவேஷன் எல்லாம் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு. சரி ப்ரோ செஞ்சிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அந்த சீரியல்ல இப்ப என்னதான்டா சீன் போயிருக்குன்னு பாக்குறதுக்காக ஹீரோவும் அவங்க டீமும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா ராஜா பாபு வந்து சீதா மகாலட்சுமிக்கு காயம் ஏற்படணுங்கிறதுக்காக கேஸ் ஒயரை புடுங்கி விடுற மாதிரி சீனு. இப்ப இதுல இந்த சீனை போட்டா நிச்சயமா இவங்க ஒய்ஃப்ட்ட அடி வாங்குவாங்கன்னு தெரியும். அதனால இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சீனை மாத்தி சீதா மகாலட்சுமி அடிபடாம காப்பாத்துற மாதிரி கொண்டு வரலாம்னு முடிவு பண்றானோ. இப்ப நைட்டு கரெக்டா 9 மணி ஆகுது. கரெக்டா சீரியல் போற டைம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் உடனே கரெக்டா கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தானே, உடனே டெக்னிக்கலா அந்த சீரியலை மாத்திட்டு இவங்க ரெடி பண்ண சீரியல கனெக்ஷன் கொடுத்துட்றான். உடனே அந்த சீரியல் வர ஆரம்பிச்சிருது. உடனே பாட்டி பையங்க எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வருது, என்ன இது அந்த சீரியல் மாதிரி இல்லைன்னு சந்தேகமா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கூட இருக்கிற ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்றாங்க, இல்ல இல்ல இது அந்த சீரியல் தான் பாருங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே பாட்டி பையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இப்ப அந்த சீரியல் என்ன சீன் வருதுன்னா அந்த கேஸ் ஒயரை புடுங்கி ஒரு சீன் வருது. அப்ப கரெக்டா சீதா மகாலட்சுமி காப்பாத்துற மாதிரி இவங்க காமிச்சிடறாங்க. காமிச்சோன்னா அந்த பாட்டி பையெல்லாம் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுது. இப்ப அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் டிஷ் டிவிக்கு மாறினாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே திரும்பியும் சீனிவாசன்ட்ட வந்து எனக்கு கேபிள் டிவி கனெக்ஷனே கொடுத்துருப்பா, என்னால ஒய்ஃப்ட்ட அடி வாங்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க.
உடனே சீனிவாசனும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப அடுத்த நாள் பார்த்தா இப்ப நம்ம சீனு அந்த டீம் எல்லாமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சீனிவாசன் சொல்றாரு, இந்த சீரியலை நம்ம எப்படியாச்சும் சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த ஃபேக்கா இப்ப ராஜா பாபு நடிக்க வந்த கேரக்டர் ஆக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சொல்றாரு, நான் ஒரு ஐடியா சொல்றேன், இந்த மாதிரி பண்ணா நம்ம சீரியலை சுபமும் ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இப்ப நம்ம சீதா மகாலட்சுமி வேலைக்கு போறதுதான் பிரச்சனை, அவங்கள வேலைக்கு போகாம ராஜாபாபுவை பாத்துக்கிற மாதிரி செட் பண்ணலாம், அப்படி செட் பண்ணா இந்த சீரியலை நம்ம சீக்கிரமே சந்தோஷமா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஐடியா எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப அவர் சொன்ன மாதிரியே இப்ப இந்த சீனை எடுக்கிறாங்க, எடுத்து ஒளிபரப்பும் பண்றாங்க. இதை பார்த்த பாட்டி பையங்களால இதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா சீதா மகாலட்சுமிங்கிற கேரக்டர் வந்து ஒரு போல்டான கேரக்டர், அவளை இப்படி காமிச்சோன்னா இந்த பாட்டி பையங்களால ஏத்துக்க முடியாம பக்கத்துல இருக்கிற ஹஸ்பண்டை போட்டு அடி அடிக்குது. அது மட்டும் இல்லாம வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. அப்படி உடைக்கிறப்ப இவங்களுக்கே அடிபட்டுருது. இதனால இவங்க ஒய்ஃபுக்கு எல்லாம் காயம் ஏற்பட்டுருது. அடுத்த நாள் காலையில ஹஸ்பண்ட் எல்லாரும் கூட்டு போயிட்டு ஒய்ஃப் எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கூட நடந்ததையும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு ஹீரோ வெளில வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஏன்டா அப்படி ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, டேய் அந்த சீரியல்ல உள்ள அவனுக்கும் நம்மளுக்கு என்னடா வித்தியாசம், நம்ம ஒய்ஃப்ட நம்ம ஏன் இந்த மாதிரி ஆல்பா மேல்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம ஹார்டா நடந்துக்கிறோம், இதெல்லாம் ரொம்பவே தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸும் சரி ஆமா இது ரொம்ப தப்பு தான், நம்ம நம்மளுக்கு இருக்க வேணாம், நம்ம ஒய்ஃப்ட நார்மலாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி இப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன்ற மாதிரி பேசிட்டு இருக்கப்ப நம்ம ஒய்ஃப்டே போய் நம்ம கேட்போம், அவங்களுக்கு எந்த மாதிரி இந்த நாடகத்தை முடிச்சா பிடிக்குங்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஐடியா கேட்போம், அவங்க எந்த மாதிரி சொல்றாங்களோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஒய்ஃப்ஸ் எல்லாம் போய் கேட்கறாங்க. கேட்டோம் நாங்க 3 பேரும் யோசிச்சு நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி 3 பேரும் இப்ப உட்காந்து எந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி முடிக்கலான்ற மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இப்ப இந்த 3 பேரும் இந்த சீன் பேப்பரை எழுதி முடிச்சிடுறாங்க. எழுதி முடிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட கொடுக்குறாங்க. உடனே அந்த சீன் பேப்பரை எப்படியோ இவங்க வந்து சீனா எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு இன்னைக்கு நைட்டோட எல்லா பிரச்சனையும் முடியாக போகுதுப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஒய்ஃபோட வீட்டுக்கு போறாங்க. இப்ப இன்னைக்கு 9 மணி ஆகுது. 9 மணிக்கு எப்படி சீரியல் போட போறான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அவர் நம்ம ஹீரோட அம்மா அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ஹீரோட அப்பா, அதாவது அவங்க பாட்டி போய் தானே இப்ப இவங்க ஒய்ஃப்குள்ள இருக்கு, நான் எங்க அம்மா பக்கத்துல உட்காந்து பாக்குறேன், அதாவது ஹீரோயின் கூட உட்காந்து பாக்குறேன்ற மாதிரி எங்க அப்பா சொல்றாரு. உடனே ஹீரோவும் சரி உட்காந்து பாருங்கப்பா அந்த மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படா நீ சுபம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. பார்த்தா கரெக்டா கேபிள் கனெக்ஷன் கட் ஆயிருது. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஏன்னா இப்ப கேபிள் கட் ஆனதுனால இன்னும் 10 நிமிஷத்துல சீரியல் போட்டே ஆகணும், இல்லைன்னா அவங்க ஒய்ஃப் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. நம்ம ஹீரோவும் டிவியை போய் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, ஆனா சேனல் வரவே இல்லை. நம்ம ஹீரோயினும் ஒன்னே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, என்ன நீங்க சேரோட வச்சு கட்டி போட்டுருங்க, இப்ப சீரியல் போற டயத்துல சீரியல் ஓடலன்னா நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உடனே இவர் சேரோட வச்சு ஹீரோயினை கட்டி போட்டுறாரு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஒய்ஃப் எல்லாம் வச்சு ரூம்குள்ள வச்சு சாத்திடுறாங்க. இப்ப என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா கரெக்டா 9 மணி ஆகுது. 9 மணி ஆனோன்னா அந்த பாட்டி போயெல்லாம் வந்தோடனே சேர்ல உட்காந்துருக்க ஹீரோயின் அப்படியே மேல பறக்குறாங்க. அவங்க ரூம்ல வச்ச சாத்தின ஒய்ஃப் எல்லாமே அந்த ரூமை உடைச்சிட்டு வெளில வர ட்ரை பண்றாங்க. உடனே ஹீரோவும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் கேபிள் டிவி ஆபீஸ்க்கு போறாங்க. போய் பார்த்தாதான் தெரியுது அங்க வந்து ஒரு கேபிள் கட் ஆயிருக்கு. கட் ஆனதுனாலதான் இப்ப வீட்டுல உள்ள எல்லா டிவிலையும் சேனல் வராம இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இது யாரா பண்ணிருப்பான்னு பார்த்தா இந்த டிஷ் டிவி குமார் தான் பண்ணிருப்பான். ஏன்னா எல்லாம் டிஷ் டிவில இருந்து இப்ப கேபிள் டிவிக்கு மாட்டாங்க இல்லையா, அதனால இவன் கடுப்பாகி தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான். சரின்னு சொல்லிட்டு மேல ஓடி போய் டிரான்ஸ்மிட்டர் பாப்பாரு நம்ம ஹீரோ. டிரான்ஸ்மிட்டரே எங்கேயும் தூக்கி போட்டிருப்பான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. முடிஞ்சிச்சு, இது மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹீரோ உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோக்கும் ஒரு ஐடியா வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாரு, நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல உள்ள டிவி எல்லாத்தையுமே ஒரு பொதுவான இடத்துக்கு எடுத்துட்டு வாங்க, நான் மொத்தமா கனெக்ஷன் கொடுக்குறேன், என்கிட்ட டெக் ஒன்று இருக்கு, அதுல மொத்தமா கனெக்ஷன் கொடுத்தா எல்லாருமே பாக்குற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஊர்ல உள்ள எல்லாருமே அந்த டிவியை தூக்கிட்டு வராங்க. உடனே அந்த ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணுவோம்னா அந்த சீரியலோட சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்டோன்னா அந்த பாட்டி பையங்க எல்லாருமே அந்த சவுண்ட் கேட்கிற இடத்துக்கு திறந்து விட்டுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டோன்னே அந்த டிவி வச்சிருக்க இடத்துக்கு எல்லா பாட்டி பையும் அப்படி பொறுமையா நடந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த சீரியலை போட்டு விடுறாங்க. உடனே அந்த பாட்டி பை எல்லாருமே உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நமக்கும் காட்டுறாங்க என்னதான் அவங்க அந்த சீனை எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சீதா மகாலட்சுமி எப்பயுமே ராஜாபாபு கொடுமைப்படுத்திட்டே இருப்பாரு பாத்தீங்களா. இப்ப ராஜாபாபு ஒரு டாக்டர் சந்திக்கிற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அதுல அந்த டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு முடியாம இருந்தப்ப இந்த சீதா மகாலட்சுமி தான் உங்களை பாத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்ட ராஜாபாபு உடனே திருந்திடுறாரு. உடனே சீதா மகாலட்சுமியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு சீதா மகாலட்சுமி சொல்றாங்க, நீங்க மன்னிப்புலாம் என்கிட்ட கேட்க வேணாம், நீங்க என்ன புரிஞ்சு நடந்துகிட்டாலே போதும், நான் சொல்றதை நீங்க காது கொடுத்து கேட்டாலே போதும், நீங்க பெரிய ஆளு நான் சின்னவங்கிற அந்த இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இருந்தாலே எனக்கு போதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உடனே அப்படியே சீரியலை முடிக்கிறாங்க. சந்தோஷமா 2 பேர் சேர்ற மாதிரி காமிச்சிடுறாங்க.
போட்டு சுபம்னு சொல்லிட்டு அந்த சீரியல் இப்ப முடிக்கிறாங்க ஒரு வழியா. இந்த பாட்டி பையங்களும் உடனே கை தட்டி ஆமா ஆமா இப்படிதான் சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அவங்க எதிர்பார்த்தது இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங் தான் போல. உடனே சொல்லிட்டு இந்த சுபம்னு போட்டு அந்த சீரியல் இப்ப முடிக்கிறான். இப்ப ஒரு வழியா அந்த பாட்டி பை எல்லாம் போயிடுது. போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அங்கேயிருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இப்ப அவங்க எந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி நான் எது பண்ணாலும் உடனே டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப்ட் எல்லாம் இவனு பேசிட்டு இருக்கானோ. அங்கேயிருந்து நம்ம இப்ப ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ முன்னாடி சொல்லியிருப்பாருல இந்த மாதிரி எனக்கு கேபிள் டிவில நீ ஐடியா கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி. இப்ப அவரே சொல்றாரு நீனே சொல்லு நம்ம பிசினஸ் டெவலப் பண்ண என்ன பண்ணலான்ற மாதிரி ஸ்ரீவல்லிட்ட கேட்கிறாரு. ஸ்ரீவல்லியும் ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. அதனால ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கும்போது அப்படியே பேசிட்டு கிஸ் பண்ண வராரு. சீன்னு பார்த்தா வெளில யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப நம்ம ஹீரோ வெளில வந்து பாக்குறாரு. வெளில வந்து பார்த்தா நம்ம டிஷ் டிவி குமார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க, பேயா வந்து இப்ப தொந்தரவு பண்றாங்க, எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க மாதிரி கேக்குறாரு. எப்படி இறந்து போனாங்கன்னு பார்த்தா இந்த டிஷ் டிவி குமார் வந்து கேபிள் டிவி நல்லா ஓடுன்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்மிட்டர் தூக்கி போட்டிருப்பான்ல. அப்படி டிரான்ஸ்மிட்டர் தூக்கி போடும் போது கீழே தான் நின்று அவங்க பாட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா அவங்க தலையிலே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இப்ப இவனும் வந்து எங்க பாட்டி பேயா வந்து நான் தொல்லை பண்றாங்க, எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவும் திரும்பி முதல்ல இருந்தாங்கிற மாதிரி ஷாக்கர் ஆகுறாரு. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எந்தெந்த படத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்களோ நானும் பண்றேன். மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. இன்னொரு பெஸ்ட் மூவில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.